ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ருச்சிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி ஹீரோ மனோவோட எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணி பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 5 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கேம்ப் ஃபயர் பற்ற வச்சிருப்பான். பற்ற வச்சுட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். அப்போ செஸ்லாம் பார்த்தீங்கன்னா எழுந்திருப்பா. அவளுக்கும் இங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமாக சாக்காகி பார்த்து இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ கேம்ப் ஃபயரை பற்ற வைப்பான். பார்த்தா அவளும் மொத்தமாக பற்ற வச்சு எரிக்கலாங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பான். அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இருமா எனக்கு கோஆப்ரேட் பண்ணு, இல்லாட்டி இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, செஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடியாது, என்னோட பிரதரை தவிர வேற யாரு கூடயுமே நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டு ஸ்கில் யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பா. ஆனா அவளும் ட்ரை பண்ண, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அவளை கையை பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சிருப்பான். அதனால அவளும் பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ண முடியாம இருந்திருக்கும். இதுதான் ரெஸ்ட்ரிக்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அதோட மனசுல என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, என்னோட மேஜிக் வேற சீக்கிரமே காலியாக போகுது, அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் இவ்வளவு கன்வின்ஸ் பண்ணணும், அப்படி மட்டும் காலியாச்சுன்னா இவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைக்க, அவளும் பார்த்தீங்கன்னா என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நான் என்ன இங்க உன்னை ஈஸியா விட்டுருவேன் நினைச்சியா, ஒழுங்கா நான் சொல்றது கேளு, இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அவளும் பார்த்தீங்கன்னா கதறி அழுதுருப்பாடே என்ன விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மெதுவாக அவளை தீயில இறக்கி விட்டுருப்பான். ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவளும் நான் கோஆப்ரேட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா கிளான் மேல சத்தியம் பண்ண சொல்லியிருப்பான். அவளும் அதுக்கப்புறம் லெவலியன் கிளான் மேல சத்தியமா நான் உனக்கு கோஆப்ரேட் பண்றேன்டா, என்ன விட்டுடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த காலத்துல இருக்க குழந்தைங்களை ஈஸியாவே மானிபுலேட் பண்ண முடியுது, இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோப்பையும் பாத்தீங்கன்னா கழட்டி விடுறான். அவளும் பாத்தீங்கன்னா கீழே விழுக போக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளை அலைக்கா பிடிச்சு கேட்ச் பண்ணிடுறான். நைஸ் டு மீட் யூ லெவலியன் மேட்ச் செல்ல குட்டி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவளை நல்லா கையில பிடிச்சிருப்பான். அப்படியே பாத்தீங்கன்னா சீனா கட் பண்ணி அகாடமில தான் காட்டுறாங்க. அகாடமில பார்த்தா எல்லாரும் பாத்தீங்கன்னா டெஸ்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு பெருசா எவனும் திறமையோட இல்ல, எல்லாருமே அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை போட்டு நேரத்தை தான் வீணடிக்கிறானுங்க முட்டா பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஃபஸரும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஆல்பியும் நம்ம செலியாவையும் அப்புறம் நம்ம ஆல்பர்ட்டையும் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு இந்த ரெண்டு பேரும் நல்லாவே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வராங்க, இவங்க சண்டை போடுறத பார்த்தா ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லா பிரைட்டா தான் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ப்ரொஃபசர் ஆல்பியும் பார்த்தீங்கன்னா இது லியோ தானே, ஆனா அவன் யூஸ் பண்ற அந்த சென்டர்லாம் பார்க்கும்போது இம்மெச்சரா இருக்கு, இருந்தாலும் செஸ்லா கூட சேர்ந்து பாஸ் பண்ண ட்ரை பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திருப்பாரு. அதோட செலியா ஆல்பர்ட் மாதிரி அவன்கிட்ட எந்த பவரும் இல்ல, ஆனா இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்காம ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டார்க் ஹார்ஸ் மாதிரி வேகமா முன்னாடி போக ட்ரை பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திருப்பாரு. நம்ம செஸ்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆகர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏரா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டைமை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவனும் அந்த ஆகர்ஸோட தலையை வெட்டியிருப்பான். அதுக்கப்புறம் செஸ்ல அவங்க கண்டிப்பா இதை நான் சொல்லியே ஆகணும், ஒரு நைட் கூட சேர்ந்து சண்டை போடும்போது சண்டை ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, ஆனா உன்ட்ட ஒண்ணு கேட்கணுமே, நீ ஆறாவை யூஸ் பண்ற மாதிரியே தெரியலையே, ஏன் உன் மேல இருக்கிற ஆறா அப்புறம் மானாவை என்னால டிடெக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் ஆறாவே யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அவளும் பாத்தீங்கன்னா இன்னும் ஆறா யூஸ் பண்ண தெரியாதா, அப்புறம் எப்படா இப்படி சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாக்கில பார்க்க, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எனக்கு ஆறா யூஸ் பண்ண தெரியாதுதான், ஆனா என்னோட பேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனா பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி இல்லாம பேஸ்மெண்ட் நம்ம தலையில ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். அப்ப அவங்க பின்னால ஒரு காப்ளின் அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. செஸ்லாம் பாத்தீங்கன்னா அதை சென்ஸ் பண்ணிருப்பா. ஹீரோவும் பாத்தீங்கன்னா விண்டு மேஜிக் எக்ஸாம்லாம் பாரு, அதுல எப்படி விண்டு மேஜிக் அதோட ஃபவுண்டேஷனை ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப செஸ்லாம் பாத்தீங்கன்னா விண்டு பிரேக் த்ரோ மேஜிக் யூஸ் பண்ணி அந்த காப்ளின் பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பா. முடிச்சு விட்டுட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஒரு லெவலியன் கிளான் மெம்பரை பார்த்து விண்டு மேஜிக்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிற, என்ன மாதிரியா முட்டா பயணி அப்படிங்கிற மாதிரி அவளும் சரிக்க, ஹீரோவும் பாத்தீங்கன்னா உன்ட பவர் இருக்குதான், ஆனா என்ன பிரோஜனம், உனக்கு தான் அதை சரியா யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்சல்ட் பண்ணி விட, அப்ப அவளும் பாத்தீங்கன்னா கோவப்பட்டிருப்பா, நீ ரியலி பைத்தியக்காரன் தான்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நில்லுன்னு சொல்லியிருப்பான். அவளும் அங்க என்ன இருக்கு, இது என்ன மம்மியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை கையில எடுத்து பார்த்திருப்பான். இதை பார்த்துட்டு அவனும் பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமானவங்களை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும், இதை இப்படியே நம்ம விட்டுட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனும் நினைக்க, அதுக்கப்புறம் இப்ப எனக்கு இந்த டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, இதோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க, அப்ப திடீர்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக் விழுகும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெஸ்லா தூக்கிட்டு அப்படியே பறந்து போய் அங்கிட்டு விழுந்திருப்பான். அவளை காயப்படுத்தாம அப்படியே பாத்தீங்கன்னா நல்லா காப்பாத்திருப்பான். அப்ப அங்க சிலர் வந்திருப்பாங்க, அவனுங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல அவங்கள தப்பிக்க விட்டோம், முதல்ல அந்த செஸ்லா லெவலியன் தான் நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான் மாசா, அவன் வேற யாரு நம்ம குல்வின் தான். அவனும் பாத்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு டேய் மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுங்களை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா ஸ்லாச போட்டு வர, அப்ப அங்க இருந்து சிலரை பாத்தீங்கன்னா ஹீரோ டேக் அவுட் பண்ணிருப்பான். டேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்த்த மத்தவங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பானுங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா செஸ்லா நீ பின்னால இருந்துட்டு எனக்கு வர அட்டாக்க நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அட்டாக்கு ரெடி ஆயிருப்பாங்க. அப்ப குல்வினும் பாத்தீங்கன்னா ஏன்டா வெயிட் பண்றீங்க, போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவும் பாத்தீங்கன்னா பயங்கர கூடமா அவனுங்களை பார்க்க, அப்ப அந்த குல்வினும் பாத்தீங்கன்னா அவனை பார்த்து பயந்து ஓடி இருப்பான். என்ன ஆனாலும் சரி நான் இவன்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்க,
ஜஸ்ட் எனக்கு இன்னொரு பாட்டு கிடைச்சா போதும், அதை வச்சு நான் வந்து திருப்பி இவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்த ஜெஸ்லாவும் வா அவனை துரத்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்பதான் நம்ம செலியாவும் ஆல்பர்ட்டும் அங்க வந்திருப்பாங்க. வந்துட்டு ஹீரோவையும் ஜெஸ்லாவையும் பார்த்துருப்பாங்க. அப்ப ஜெஸ்லாவும் பார்த்தீங்கன்னா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம ஆல்பர்ட்டை கட்டி பிடிச்சிருப்பா. அப்ப அவனும் பார்த்தீங்கன்னா நீ சேஃபா தானே இருக்க ஜெஸ்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்ப பக்கத்துல இருந்த செலியாவும் பார்த்தீங்கன்னா நீங்க 2 பேரும் என்னடா ஒன்னா சேர்த்து சுத்துறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நான் தான் ஒன்னு சேர்ந்தா உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அவதான் கோவக்கார கிடையாச்சே, அதான் நான் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய முறையில கன்வின்ஸ் பண்ணி அவளை ஒத்துக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வில்லத்தனமா சொல்ல, அப்ப அவளும் பார்த்தீங்கன்னா டே என்னடா பண்ணி வச்ச அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவன் அடிச்சு போட்டு அல்லாக்கங்கெல்லாம் பார்த்தா ஹெல்ப் பண்றான். அப்ப செஸ்லாவும் டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு நம்மள அட்டாக் பண்ண வந்தானுங்கடா, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப மயக்கத்துல இருந்துட்டு ஒரு பச்சை மண்டையனை எந்திரிச்சிருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா நீ ஓகேவான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த மண்டையன் கேட்க, அவனால எந்திரிக்க கூட முடியல. ஆனா எந்திரிக்க கூட முடியாதவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா அப்படிங்கிற மாதிரி அவனும் பாத்தீங்கன்னா நான் இந்த உலகத்தை தோக்கடிக்க போறேன், நீ பாத்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா டே ஒழுங்கா முதல்ல எந்திரிச்சுனாடா, அப்புறம் இந்த உலகத்தை தோக்கடிக்கிற பத்தி பேசலாம்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் ஃபாரஸ்ட்ல பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. கார்ப்ஸ பாத்தீங்களா, அதோட மாய்ச்சர்ஸ் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, அதுங்க எல்லாமே மான்ஸ்டர்ஸ் தான், எதுவுமே ஹியூமன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட செலியா பாத்தீங்கன்னா வா நீ நல்லாவே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்திருப்பா. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இதையோ பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு, கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு ஐல வர மான்ஸ்டர்ஸ் இருக்கு போல, அதுதான் மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அப்ப ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா அப்படியா, அப்ப ஹீரோ ஆல்பி வந்து நம்மளை கண்டிப்பா காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லும்போது ஆல் ஆஃப் சடன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வந்திருக்கும். அதாவது பயங்கரமான ஒரு சென்சேஷன் வந்திருக்கும். எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சென்சேஷனை பார்த்து ஷாக் ஆயிருப்பானுங்க. அப்ப எல்லாரும் ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சு போயிட்டு இருக்கும்போது சென்சேஷன் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஃபைனலா அது தன்னை ரிவீல் பண்ணிக்கிச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்ப அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குல்வினு பாத்தீங்கன்னா போயிட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி நான் எப்படியாச்சும் லியோவை தோக்கடிக்கணும், அவனை எப்படியாச்சும் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் பண்ண வைக்கணும், அதுதான் என்னோட மெயின் கோல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் முன்னால பாத்தீங்கன்னா ஒரு டெத் பேர்ட் மாதிரி இருந்திருக்கும். அவன் அதை பார்த்து ஷாக் ஆகி கீழே விழுந்திருப்பான். கீழே விழுந்துட்டு இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்துகிட்டே பார்க்க, குழுவினோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஏதோ ரிங்கிள் மாதிரி ஒரு மாதிரி வட்டம் வட்டமா போடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அங்கிருந்து மான்ஸ்டரோட கண்ட்ரோல்ல வந்துட்டான் போல இருக்கு. அப்போ அவன் பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து எச்சி வடி அவனை பார்க்கும் பாருங்க. என்ன தம்பி இன்னைக்கு சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர கொடூரமா அவனை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே அவனை பார்த்தீங்கன்னா சாக்கில் நின்றுட்டு இருப்பான், என்ன பண்றான்னு தெரியாம. அதுவுமே பார்த்தீங்கன்னா கொடூரமா பார்த்துட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 இங்கேயே முடியுது. சாப்டர் 6 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அப்போ உள்ள இருந்துட்டு வெளியே வந்தவனுங்க இருக்கானுங்க பாத்தீங்கன்னா, அவன்கள ஒருத்தர் வந்துட்டு டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் 16ல இருந்து 15 பேர் தனியால சண்டை போட்டு தோக்கடிச்சேன்டா, சும்மாவா சண்டைலாம் வெறித்தனமா போட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அப்ப கூட இருந்தவனா ஆமாமா நானும் பாக்கணுமே, நான்லாம் மூஞ்சில அப்படியே ரத்தம் வடிய வடிய ஒருத்தனை அடிச்சேன்டா, அவன் குத்துன குத்துல அவன் பல்லெல்லாம் அப்படியே சதறிக்குச்சு, நீ எல்லாம் பாத்துருந்தாலும் அப்படியே பயந்து நடுங்கிருப்ப அப்படிங்கிற மாதிரி அவனும் பெருசா சொல்ல. இதை கேட்ட ப்ரொஃபசர் ஆல்வியும் இவனுங்க வெட்டி பேச்சுதான், இவனுங்க எதுக்கும் ஆக மாட்டானுங்க போல இருக்கு, 500 பேருக்கு மேல உள்ள போனானுங்க, ஆனா உள்ள போனவனுங்கள்ல எவனுமே பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரியே தெரியல, இவனுங்களை அப்படியே போச்சுன்னா நான் அந்த 500 பேரையும் நான் ஃபெயில் பண்ணி விடலாம் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. அப்ப இன்னொரு ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா ஆனா ப்ரொஃபசர் ஆல்பி அப்படியே நீங்க ஃபெயில் பண்ணி விட்டாலும் எப்படினாலும் மத்த ரீஜன் மாதிரி நீங்களும் ஒரு 100 பேர்த்த நீ செலக்ட் பண்ணி தான் ஆகணும், இப்ப எக்ஸாம்ல வேற வெறும் 50 ஸ்டூடெண்ட் தான் உள்ள கலந்துகிட்டு இருக்காங்க, அவங்க தான் உள்ள இப்ப போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப ப்ரொஃபசர் ஆல்வியும் பாத்தீங்கன்னா என்னோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சவனை மட்டும் தான் நான் ஸ்டூடெண்டா தேர்ந்தெடுக்க போறேன், மத்தவங்க எல்லாத்தையும் நான் ஃபெயில் பண்ண கூட தயாரா இருக்கேன், அது 500 பேரா இருந்தாலும் சரி 1000 பேரா இருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஹெட் மாஸ்டர் இங்க என்ன பொறுப்புக்கு நியமிச்சாரு, அவருக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் நான் உள்ள வந்தா எத்தனை பேர் ஃபெயில் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது தெரிஞ்சுமே அவர் என்ன இங்க போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம், ஒரு நல்ல ரியல் ஹீரோவை நான் தேர்ந்தெடுப்பேங்கிற நம்பிக்கைனாலதான், அதனால நான் என்ன ஆனாலும் சரி நான் என் முயற்சியை விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. அப்ப ஹீரோவை அந்த மான்ஸ்டர் நோட்டீஸ் பண்ணிருக்கோம். அதே விஷயத்த நம்ம ப்ரொஃபசர் ஆல்வியும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா நம்ம லியோவால அதை தோக்கடிக்க முடியுமாங்கிறதான், அவரும் இவனால தோக்கடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வந்த சைட்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா பயந்து ஓடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த இடமே பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கு, எங்க பார்த்தாலும் டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருந்திருப்பான். அவனு பாத்தீங்கன்னா பயத்துல இருந்திருப்பான். அப்ப அவன் முன்னால பாத்தீங்கன்னா செலியா தான் எல்லாத்தையும் லீட் பண்ணி கூட்டு போயிட்டு இருந்திருப்பான். அப்ப செலியா பாத்தீங்கன்னா திடீர்னு அவனும் நின்றுப்பான். நின்றுட்டு இங்கே நில்லுங்க எல்லாரும், நம்மளோட ஆப்போசிட் சைட்ல இருந்து ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது, எல்லாரும் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நின்றுப்பாங்க. அவளும் பாத்தீங்கன்னா சண்டைக்கு தயாரா இருப்பா. எல்லாருமே பாத்தீங்கன்னா பயந்து பயத்தோட பாத்தீங்கன்னா தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனா செலியா தான் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பா. அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா அதோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே கைஸ், நான் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.